மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், வெங்காயம், தக்காளி, மாங்காய், 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கடுகு, சீரகம், வெந்தயம், உப்பு, புளி தேவையான அளவு, நெத்திலி மீன். ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை கீறி இதில் போட்டுக்கோங்க. பூண்டையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும். வெங்காயம் அந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரும்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கி ரெண்டும் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி அதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை, இதில் புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். காரம், உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் காரம், புளிப்பு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியை ஊற்றின பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கு. நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் எத்தனை பீஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு எத்தனை தேவையோ போட்டுக்கோங்க, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. மாங்காவை நல்லா திருப்பி தோல் மேலே இருந்தால் தான் நல்லா வேகும். இப்படி திருப்பி விட்டால் தான் நல்லா வேகும். இப்போ நமக்கு டேஸ்டியான மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு தயார். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.